Hi friends, welcome to Dynamic Studio. இன்னைக்கு நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான நெக் டிசைன் எப்படி நம்ம நார்மல் நெட்லேயே மேக் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு லைன் செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டு இந்த பைப்பிங் த்ரெட்டை நான் தைக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் நார்மல் நெட்டில் நார்மல் ஸ்டிச்சிங் த்ரெட்டை எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம இந்த பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம் அந்த நெக்கை சுற்றி. ஸோ ஜரிக்கும் இந்த பைப்பிங் த்ரெட்டுக்கும் கொஞ்சமாக கேப் விட்டுருக்கேன். ஸோ இதுக்கு மேலே த்ரெட் லோட் தூக்க போகிறோம். அதுக்காக நம்ம பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்லைன் ஃபுல்லாக இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு லோடிங் ஸ்டிச்சை கொடுக்க போகிறோம். இப்போ நான் கோல்ட் ஷேட் உள்ள ஒரு சில்க் த்ரெட்டை நான் எடுத்திருக்கேன். ஸோ இது 6 நூல் எடுத்திருக்கேன். அதை 2ஆக மடித்து போட்டிருக்கேன். ஸோ மொத்தமாக 12 நூல்ன்ற மாதிரி வரும். அதை நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் நல்லா க்ராஸ் கொடுத்து இது தைக்க போகிறேன். ஸோ எங்கே க்ராஸ் கொடுக்கணுங்கிறது நான் ஒரு தடவை வச்சு பார்த்துக்கிட்டு நான் இப்போ க்ராஸில் இதை ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் நடுவில் ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதாவது கொஞ்சம் கார்னரை விட்டு கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இதை நான் கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இந்த த்ரெட்டை கவர் பண்ணதும் அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணி க்ராஸில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஏற்கனவே குத்தின இடத்துக்கு மேலே அது மாதிரி கொஞ்சம் நகர்த்தி க்ராஸில் கொடுக்குறோம். செயின் ஸ்டிச் பக்கத்தில் இருந்து இந்த பக்கமாக ரோப் கிட்ட க்ராஸில் கொடுக்குறோம். பைப்பிங் த்ரெட்டுக்கு அந்த பக்கம் குத்தையில் நம்ம பைப்பிங் த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே குத்தணும். ஸோ செயின் ஸ்டிச் பக்கத்தில் இருந்து எடுக்கிறோம், அந்த பக்கமாக க்ராஸில் கொடுக்குறோம், அதுவும் பைப்பிங் த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரியே நெக்லைன் ஃபுல்லாக இதே மாதிரியே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரும். நல்லா க்ராஸில் கொடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ நமக்கு கீழே கொடுத்துருக்க த்ரெட்டு தெரியாத அளவுக்கு நம்ம இதை ஸ்டிச் பண்ணணும். நெருக்கமாக பார்த்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ முடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேயும் நம்ம அந்த த்ரெட்டு மறைக்கிற மாதிரி 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்புறம் நம்ம கீழே எண்ட் நாட் கொடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு பக்கத்தில் நம்ம ஒயிட் ஸ்டோன் செயின் கொடுக்க போகிறோம். அதுக்கு பக்கத்துலேயே இப்போ இதை நம்ம பேஸ்ட் பண்ணி செகண்ட் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அந்த லோடிங் ஒர்க் உங்களுக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரோப் வைக்குது. ஸோ இந்த ரோப்பை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு க்ளூ போட்டு ஒட்டிட்டு இந்த கோல்டு த்ரெட் வருதில்ல, அதில் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி அங்கங்கே ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க. ஸோ 2 பக்கம் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம், இல்லை அந்த பக்கம் மட்டும் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட சாரியோட கலர் இல்லை கான்ட்ராஸ்ட் கலர் என்னவோ அதை கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஒயிட் திலகம் ஷேப் ஸ்டோன்ஸை நான் எடுத்திருக்கேன். அதோட கூர் முனையெல்லாம் நடுவில் சென்டரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி 4 ஸ்டோன்ஸாக நம்ம இதை பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்மால் சைஸ் ஜர்தோசி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ லூஸ் பண்ணால் தான் நம்ம எந்த ஷேப்க்கெல்லாம் வளைக்கிறோமோ அந்த ஷேப்க்கு அது வளைஞ்சி வரும். ஸோ இப்போ இதோட சென்டர் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளார் ஷேப் மாதிரி ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த கூர் முனையெல்லாம் சென்டரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதுலேருந்து நம்ம நீடில் விட்டு த்ரெட்டை எடுத்துக்கிறோம். இப்போ ஜர்தோஷியை கொஞ்சமாக கோர்த்துக்கிறேன். ஒரு 1/2 சென்டிமீட்டர் கூட இருக்காது, அந்த அளவுக்கு கோர்த்துக்கிறேன். கோர்த்துட்டு இப்போ நம்ம துணியோடு வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம கோர்த்த இடம் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இதை சுற்றி வச்சு நம்ம மேலே செக்யூர் ஸ்டிச்சஸ் கொடுக்க போகிறோம். ஸோ 4 பக்கமும் கொடுத்துக்க போகிறோம். இதே மாதிரியே சைட்ஸில் 2 ஸ்டிச்சஸும் மேலே கீழே 2 ஸ்டிச்சஸ் இதே மாதிரியே கொடுத்துக்க போகிறோம். ஸோ இது சிக்கு கோலம் மாதிரி கொடுத்துக்க போகிறோம். மாதிரி இப்போ 3 ஸ்டிச்சஸ் கொடுத்தாச்சு. ஸோ இப்படியே இந்த ஜர்தோஷியை வளைச்சி கொண்டு வரணும். நம்ம கொண்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ சென்டருக்கு வந்தாச்சு. இப்போ அப்படியே மேலே போக போகிறோம். ஸோ 8 மாதிரி நம்ம 8 வரைவோம்ல, 8 எழுதுவோம்ல, அதே மாதிரியே இப்போ மேலே இதை சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் வருவோம். ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக ஃபாலோ பண்ணி நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். கடைசியாக சென்டர்லேயே கொண்டாந்து இந்த மாதிரி முடிச்சிடணும். ஸோ முடிச்சுட்டு இந்த மாதிரி சைஸில் ஒயிட் பேர்ல் பீடு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கோல்டு சுகர் பீடு எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு இங்கே இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரியே சைடில் இருக்க கேப் ஃபுல்லாக இந்த 4 பக்கமும் நம்ம பேர்ல் பீடும் சுகர் பீடுமா கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரியே நெக்லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். கம்ப்ளீட் பண்ண அப்புறம் நமக்கு இன்னும் ஒரு வேலை மிச்சம் இருக்குது. அது என்னென்னா சக்கரி வித் ஜர்கன் ஸ்டோன். இந்த மாதிரி சக்கரி வித் ஜர்கன் ஸ்டோன் சேர்த்தே வைக்குது, இல்லாட்டினா இந்த மாதிரி சக்கரை தனியாக வாங்கிட்டு அதுக்கு மேலே ஜர்கன் ஸ்டோனை நம்ம க்ளூன் போட்டு ஒட்ட போகிறோம். ஸோ நம்ம இங்கே ஒயிட் ஸ்டோனை ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நடுவில் நெக்லைனை சுற்றி இந்த கேப் வரும் இல்லையா, ஒவ்வொரு ஃப்ளார் ஷேப்புக்கு நடுவில். ஸோ அதை நம்ம இப்படி ஃபில் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு நடுவில் இந்த மாதிரி நம்ம ரெட் ஸ்டோனை வச்சு ப்ளூ வச்சு நம்ம ரெட் ஸ்டோன் வச்சு இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபோட்டோவில் ப்ளூ கலர் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க, நான் இங்கே கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் எண்ட் ரிசல்ட். இதையே நம்ம நெக்லைன் ஃபுல்லாக கொடுக்கல நமக்கு அந்த பிக்சரில் இருக்க மாதிரியான லுக் அப்படியே கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.